வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா அவகாடோ ஸ்மூத்தி. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது எப்படி செய்ய வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு அவகாடோ நான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து வெளியில் வந்து நல்லா கருப்பாக இருக்கும். அதுதான் நல்லா உங்களுக்கு பழுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நல்லா பழுத்ததுக்கப்புறமா நம்ம நைஃபு வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து கீறிக்கோங்க. ஏன்னா நடுவில் வந்து பெரிய உங்களுக்கு ஒரு கொட்டை இருக்கும். இந்த மாதிரி பெரிய கொட்டை இருக்கும். ஸோ நல்லா பழுத்துருச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போதே நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஜாரில் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பெல்லாம் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். உங்களுக்கு நல்லா பழுத்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு எடுக்க வரும். அவகாடோ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. அவகாடோ வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து இந்த ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டாங்கன்னா அது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து நம்ம ஜாரில் போட்டாச்சு. இது கூடவே சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கரெக்டான அளவு 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு. இது இல்லாட்டி நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த டைம் நம்ம வந்து ஒரு பழத்துக்கு வந்து 2 கப் நம்ம வந்து பால் ஆட் பண்ணணும். அதாவது காய்ச்சின பால் 2 கப் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்மூத்தி தயாராகிடுச்சு. அவகாடோ வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறவங்களுக்கு வந்து இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு சூப்பரான அவகாடோ ஸ்மூத்தி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.